starts in 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, go. என் மடியேறும் நான் பாடுவேன் உன்னை வழி நடத்தியே துணையாக நான் மாறுவேன். Hold on, be strong, just go on. For glory you gotta hang on. Your future begins here now. It's started now. Just let your mind to be free. You can lead all you need. It's your game, go play it on. This is what love, get it on. Get it up now, prove it somehow. Move it on now, offer your love. Get it up now, prove it somehow. Move it on now.
step really closer. Every breath, only love.
உங்ககிட்ட பயந்த மாதிரி, டாக்டர் கிட்ட பேஷண்ட் மாதிரி, இப்படி ரோடு மாதிரி இனிமே எனக்கு 3 முகம் இல்லை, ஒரே முகம்தான். தலைவர் களத்துல சூப்பர் ஸ்டார்டா. தலைவர் நிரந்தரம். தலைவர் நிரந்தரம். टाइगर का हुक्म. எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா, எஸ்ஐ கென்னடி அவருடைய பணி ஓய்வு பிரிவு உற்சாகம் காவல்துறையில் முந்தைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் அன்னைக்கு நாளை பிடிக்கிறது பெரிய சவாலாக இருக்கும். இப்படி இருக்கிற சமயத்தில் 39 வருடங்கள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் காவல்துறையில் பணிபுரிஞ்சு அதே காவல்துறையில் ஜாயின் ஆகும்போது எப்படி ஒரு உடல்நலம் நல்லா பணிபுரிஞ்சுட்டு வந்திருக்காரு. இப்போ இன்னைக்கு 30/6 இன்னைக்கு ரிட்டையர்டு ஆகி பணியிலிருந்து ஓய்வு பெற்று இனிமேல் காவல்துறை பணி இல்லாமல் குடும்பத்தாரோட நல்லா ஓய்வு எடுத்து, ஆனால் ஓய்வு எடுக்கிற மாதிரியான வயசு மாதிரி தெரியல இருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா 35 வயசு அந்த மாதிரி தான் அவருடைய தோட்டம் தெரியுது. குழந்தைகளோட பேரன் பேத்திகளோட அவருடைய காலங்கள் சந்தோஷமா இருக்கணும். மற்றபடி போலீஸ் எல்லாத்தி சிறப்பான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கனால இதுக்கு மேலே அவருடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணியை செஞ்சு சந்தோஷமா இருக்கு.
எல்லா நாயகனாக இருக்கார் அவர் இன்னைக்கு. அவருக்கு சாலையும் மாலையும் சொன்னால் மழை கொடுத்துடலாம். நம்ம காவல்துறை கூடுதல் ஆணையர் அவர்கள் அவருக்கு மாலையும் கொண்டாடையும் கொடுத்துருவாங்க. சம்மந்தி ஸ்பெஷலாக ஏலக்காய் ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்காரு. சத்தமாக இருக்காரு கரவை. ஆயுதப்படை உதவி ஆணையர் அவர்களும் வந்திருக்காங்க. நான் வந்து திருப்பிச்சிருக்கேன். அது வருகிறேன் வரவேற்கிறேன். நம்முடைய காவல்துறை நண்பர்கள் அவர் குடும்பத்தார் அனைவரையும் இந்த விழாவிற்கு வந்த அனைவரையும் வருக அவர்களுடன் பணிபுரிந்த அவருடைய நண்பர்கள் அவருடைய சிறப்பு பற்றி யாரை சொல்ல வேண்டும்னா அவங்க பேசுகிறாங்க. இன்று விழாநாயகனாக இருக்க நம்முடைய இசை கன்னடி அவர்களை பற்றி அவருடைய பணியை பற்றி நம்மளுடைய கூடுதல் உதவி ஆணையர் ஒரு சில வார்த்தைகள். கோயம்புத்தூர் வந்து புதுசுங்க. ஒரு 4 வருஷம் நாள் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு போன பிறகு ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் இப்போ அந்த ஏசியை எல்லாம் கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கணும். யாரை பற்றி எல்லாம் தெரியணும். அப்படியே ஏற்கனவே ஒரு 2 வருஷமாக அவரை வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. டிராஃபிக்கில் ஐயாவில் இருக்கும்போது அடுத்த 2 வருஷத்துலேயும் நம்ம வந்து ஒரு சிறப்பான பணி சப்டிவிஷன் எடுத்துட்டோம்னா ஒரு முக்கியமான டியூட்டி வந்து அந்த கூடியம்மன் கோயில் தேர் திருவிழா, நன்மதிப்பு கோயில் திருவிழா செஞ்சுதான் இருக்கும். அதே மாதிரி கவர்னர் வரும்பொழுது சிஎம் வரும்போது எந்த விதமான ரிமார்க் இல்லாமல் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இன்னும் இளமையாக இருக்கார். இன்னும் கூட அவர் இன்னும் வேலையில் இருப்பாங்க. பட் படிப்பு அடிப்படையில் வந்து ஒரு ரிட்டையர் ஆகிறாரு. இப்போ சொன்ன மாதிரி 39 வருஷம் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுலாம் வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். 25 வருஷம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 25 இயர்ஸ் 26 முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் மீறி ஒரு 39 வருஷம் வந்து ஒரு காவல்துறையில்
ஒரு காவலராக சேர்ந்து உதவி ஆய்வாளராக ஒரு இன்னைக்கு ஓய்வு பண்ணாரு. இந்த குழந்தைங்க ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணார், இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்காரு. இந்த வீடு வந்து ஒரு முன்னாடியே செஞ்சுருக்கணும், வழிகாட்டு ஆளுகள் நினைக்கிறாங்க. அந்த 30 வருஷமும் எந்த விதமான ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாமல் ஒரு வேலை பார்க்குறாருனாக்க, ஒரு காலையில் 7 மணிக்கு வரணும், திரும்ப 4 மணிக்கு போகிறாரு, 6 மணிக்கு போகிறாரு தெரியாது, நைட்டு 10 மணி 11 மணி 12 மணி தெரியாது. அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய மனைவி தான். மெயினாக வந்து நம்ம அப்போதான் சொல்லணும், ஒவ்வொரு காவலர்களுக்குமே வந்து ஒவ்வொரு அதிகாரிகளுக்குமே வந்து மனைவிகள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த காவல்துறை சிறப்பாக பணிபுரிய முடியும். அப்போ என்ன பண்ணால் விட்டு கொடுத்து போகிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. சேஃப்டி யூஸ் விட்டு கொடுக்கணும், 12 மணி போனாலும் உங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்குறது, வீட்டை வந்து திறந்து வரும்பொழுது ஃபோன் பண்ணால் திறந்து விடுறது. இந்த மாதிரி இல்லை நீங்கள் லேட் ஆச்சா அங்கேயே தங்கிக்கோ சொல்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் எப்போ வந்தாலும் அரவணைச்சு, அதே மாதிரி குழந்தைகளையும் இந்த இக்கட்டான சூழ்நிலை குழந்தைகளையும் படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வசதி வாய்ப்பு பண்ணி கொடுத்து பெரிய வேலை. அந்த வகையில் வந்து ஜான் நெட்டி வந்து கொடுத்து வச்சவர். இந்த 2 வருஷத்துல என்கிட்ட இனிமையாக பழகுவார். ஒரு கடும் சூழல் பேச மாட்டார். ஒரு காவலர்கள்ட்ட வந்து கடுமையாக பேசினார் சார், அவர் திட்டினார், அப்படி எந்த விதமான ஒரு ரிமார்க்கும் இல்லை தெரிஞ்சவர்களையும். வகையில் வந்து இப்போ ஒரு பணி ஓய்வு போகிறாரு. அந்த பணி ஓய்வு காலத்தில் குடும்பத்தோட பிள்ளைங்க கூட பேரம்பதி கூட சந்தோஷமாக இருக்கணும். அவர் இன்னும் 3 ஆண்டு காலங்கள் வாழணும், சிறப்பாக இருக்கணும். ஆண்டுடைய சாதித்து விடைபெற முடியும். தேங்க்யூ சார். நமது D1 காலையில் பணிபுரிகிற வெங்கடாச்சலம், எஸ்ஐ வெங்கடாச்சலம். எல்லாருக்கும் வணக்கம். இது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா ஒரு நண்பர் பார்க்கணும்னா எல்லாரும் நல்லா வேலை பார்த்தாரு. எங்கள் ஒரு நாள் ஒர்க் பண்ணாரு, என்னை வந்து நிறைய காப்பாற்றிட்டார். அதான் சொல்லுவான், எல்லாமே என்ன காப்பாற்றிட்டார். அவர் குறை சொல்லக்கூடாது. என்னுடைய பணி கூட வந்து அவர் தான் வந்து எடுத்து பார்த்தாரு. அந்த மாதிரி நல்லா வேலை பார்த்தாருங்க. பணி நிறைவுங்கிறது வந்து இயற்கையாக அவர் நடக்கக்கூடிய அதெல்லாம் நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான். அதெல்லாம் வந்து பெரிய நான் சொல்ல விரும்பல. எல்லாருமே நிறையா இருக்கீங்க. எங்கள் அதிகாரிகள் அதிகமாக பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் ஐயா அவங்களாம் பேசுகிறப்போ வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. நான் வேற சப்ஜெக்ட் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் அது இவங்க சொன்னதால என்னால் பேச முடியல. இல்லை அது இல்லை எல்லாமே சொல்லிட்டேங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து நான் சப்ஜெக்ட் வந்து தனியாக படித்து பேப்பர் வச்சு படிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை. அது சொன்னதால சங்கடமாக போச்சு எனக்கு. ஏன்னா எல்லாமே இவங்களே சொல்லிடுறாங்க, அப்படி இப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதனால வந்து என்னால் எதுவும் சொல்ல முடியல. எங்கள் ஐயா பேசுகிறாங்க, ரைட், ஓகே, எல்லாமே கரெக்டுங்க. இப்போ உங்களுக்கு வந்து சார் வந்து இப்போ நல்லபடியாக வந்து அது 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 என்ன சொல்லுவாங்க, ஓய்வு பெறாரு, நல்லபடியாக இருக்காரு. இன்னும் நீண்ட காலம் வாழலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதுக்கு மேலே சிறப்பாக இருப்பாருங்க. நான் இதுக்கு மேலே ஏதாவது
ஜான் கென்னடி எனக்கு 2001 அறிமுகமானது. 98 நான் ஏஆர்ல எஸ்ஐ வரப்போ ஒரு கான்ஸ்டபிள். அதுக்கப்புறம் 2001 சவுண்ட் கம்மியாக இருக்கா? சவுண்ட் கம்மியாக இருக்குன்னு ஒரே ரூமில் தான் தங்கியிருக்கேன். லைனில் போட்டால் தான் லைன் இப்போ ஒரு டிஎஸ்பி ஆயிருக்குன்னு எங்கேயோ ஒரு விஷயம் தப்பாக நடந்ததுனால அடிப்படையில் அவர் ஆகவே இல்லை. ஒரு ஜூனியர்கள்லாம் டிஎஸ்பி ஆகிட்டாங்க. அது ஒரு ஏக்கம் இருக்க அவர்கிட்ட. இருந்தாலும் நல்ல மனிதர். நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரே ரூமில் தான் தங்கியிருக்கோம். அவர் ஹெட் கான்ஸ்டபிள், நான் எஸ்ஐ இருந்தாலும். ஓகே மேடம். அதுக்கு முன்னாடி கடைசியாக ரிட்டையர்ட் ஆகிறப்ப நான் வந்து இங்கே வரணும்னு இருந்திருக்கேன். அதனால் நான் வெளியே ஒரு 16 வருஷம் போயிட்டு போயிருந்தேன். ஜான் கென்னடி ரொம்ப கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னு நினைப்பார் எல்லா விஷயத்தையும். ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு ரிட்டையர்ட் ஆகிறார், இன்றைக்கி ஆகிட்டார் 12 மணிக்கு. அவருடைய என் மாமனார் வீடு அவர் மாமனார் வீடு ஒரே ஊர். அது ஒரு ஒற்றுமை இருக்கு எங்களுக்கு. அதனால் அடிக்கடி பேசுவார், எங்கள் உரிமையோடு பேசுவார் எதனால. அதனால் இருந்தாலும் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஒரு வீடு கட்டிட்டு பெரிய வீட்டுக்கு போய் நம்ம ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருந்து அவங்க குழந்தைகள் எல்லாம் பிற்காலத்தில் நல்லபடியாக வெற்றிங்கிறது ஒன்றுமே இல்லை. குழந்தைங்க வெற்றி மட்டும்தான் வெற்றி. நான் பெரிய அளவுக்கு போயிட்டேன்னா என் குழந்தைங்க சரியில்லைன்னா அது வெற்றி கிடையாது. சும்மா அதெல்லாம் பேரளவுக்கு அன்னைக்கு மட்டுமே தற்காலிகமாக வர வெற்றி. அதனால் வந்து அவங்க குழந்தைங்க பேரம் பேத்திங்களோட வளர்ச்சியில் கவனம் செலுத்தி அது மட்டும்தான் பெரிய வெற்றி. நாம் ரிட்டையர்டான முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 4 பேர் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பின்னாடியே நின்றுட்டவங்கெல்லாம் அப்படியே போயிடுவாங்க. ஒரு டைமாக போயிட்டே இருப்பாங்க. அதனால் அவருடைய குழந்தைகளோட மற்றும் மனைவி மற்றும் உறவினர்களோட தொடர்ந்து நீண்ட நாள் ஆயுளோட இருக்கணும். இன்னும் பல வெற்றிகளை அவர் அடைஞ்சு காவல்துறையோட ஒன்றி இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நமது உதவி ஆணையர் ஆயுதப்படை அவர்கள் நம்மளுடைய கண்ணாடி இசைக்கு ஒரு சில வார்த்தைகள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் ஏடிசி திரு சிட்டரசு அவர்களுக்கும், உதவி ஆணையர் போக்குவரத்து அருள்முருகன் அவர்களுக்கும், ஆய்வாளர் முருகேசன் உள்ளிட்ட அனைத்து உதவி ஆய்வாளர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்முருகன் அவர்கள் குறிப்பிட்டதை போல 98 தான் நான் கென்னடி எனக்கு போடுவேன். 98 அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்காரு. எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவரோட இன்வால்மெண்ட்டு தான் அது காரணம். பணியில் வந்து இன்வால்மெண்ட்டு காரணம். இந்த டியூட்டிஸ் டியூட்டிலையும் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துருக்காரு. அது பிறகு டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 4 வருஷம் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஓராண்டு தான் இருப்பாங்க. இப்போ 4 வருஷம் இருக்காங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு வந்து திறமையாக வேலை பார்த்துருக்காங்க தான் அர்த்தம். வந்து பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க, நிறைய இடத்துல டிராஃபிக் இருக்குது. மாத்திரன்னு பல பேர் சொன்னால் கூட மாற்றாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பணித்திறன் எவ்வளோ இருந்தாலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த பணித்திறன் மாத்திரல்ல, குடும்பத்தை அதே மேலே மிக திறமையான முறையில் நிர்வகித்து மேலும் பல செல்வங்களை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என வாழ்க்கை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விழாநாயகன் எஸ்ஐ திரு கென்னடி அவர்கள் ஏற்புரை அவருடைய பணியை பற்றி வாழ்நாளில் இதெல்லாம் சாதனைகள்லாம் பண்ணார் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள், அவருடைய சுயசரிதை ஒரு சில வார்த்தைகள். ஏடிஎஸ்பி ஐயா அவர்களுக்கும் ஏசி ஐயா அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியும், என்னை வாழ்த்து வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சுயசரிதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சார் சொல்கிற மாதிரி ஒன்றும் பெரிய சாதனை எதுவும் படைக்கலை.
என்னால் முடிஞ்ச அவங்க ஒரு பணி சொல்லுவாங்க, அந்த பணியை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கேன். மற்றபடி நான் பெருமையாக நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில். நிறைய பணிகள் பண்ணியிருக்கிறேன். அதில் என்னை அறியாமல் சில நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கலாம். சில தவறுகள் பண்ணும்போது என்னுடைய உயரதிகாரி சுட்டி காமிப்பாங்க. அப்போ அதை நான் திருத்திக்குவேன். ஒருவேளை அவங்க சுட்டி காமிக்காமல் இருந்ததுதான் நம்ம செய்கிறதான் சரி அப்படின்ட்டு மறுபடியும் அந்த தவறு பண்ணியிருப்பேன். அந்த தவறு பண்ணாத அளவுக்கு எனக்கு உயர் அதிகாரிகள் வந்து மிக மிக உறுதியாக இருந்தாங்க. யாரும் என்னையும் கணிப்பு பேசுனதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க, அதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். இந்த வாய்ப்பு வந்து பல பேருக்கு கிடைக்காது, அது எனக்கு கிடைச்சி நிறைய பண்ணியிருக்கிறேன். மேற்கொண்டு நீ பேசுறது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டங்கள்னா 98 நம்ம கோயம்புத்தூரில் பாம்பு பிளாஸ்ட் இருந்துச்சு. அப்போ சூழ்நிலையில் நான் அப்போ அங்கே இருக்கேன். ஸோ நிகழ்வுகள் எல்லாமே நேரடியாக பார்த்தேன். அதை நேரடியாகவே எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நிறையா ரிவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது அது ஒரு என்னுடைய பணி அது. அதனால் அதை நான் இன்னும் பெருசாக எடுத்துக்கல. சரி, அவர் வெங்கடாச்சலம் அவர் சொன்ன மாதிரி அவர் மிக மிக அருமையான ஒரு மனிதர். ஆனால் எது சொன்னாலும் நான் கோவப்பட்டு பேசினாலும் அவர் சிரிச்சுட்டு போயிடுவார். அதான் அவர்கிட்ட ஒன்று. அவர் ஏதாவது ஒரு பண்ணும்போது கோவப்பட்டு பேசுவார். அவர் எதுவும் சொல்ல மாட்டார், அப்படியே சிரிச்சுட்டே போயிடுவார். அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு. மிக்க நன்றி, அனைவரும் வந்ததுக்கு நன்றி. நிறைய பேசலான் இருந்தேன், அது பேசக்கூடிய அது ஏன்னா எல்லாமே பசியோடு இருப்பீங்க. அன்பு நீங்களும் பேசி முடிச்சுங்க. எல்லாருக்கும் வந்த அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தாரின் சார்பாகவும் என்னுடைய குழந்தைகள் சார்பாக என்னுடைய உறவினர்கள் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். நமது B1 போக்குவரத்து காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் வந்து இன்னைக்கு வந்து பணி ஓய்வில் செல்றாரு. அவர் வந்து சிறப்பாக இந்த B1 போக்குவரத்து காவல் நிலையத்தில் சிறப்பாக பணியாற்றுறாரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் சொல்லணுன்னா நிறையா இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, அதனால் அதிகமாக பேச முடியாது. மேலும் இந்த விழாவுக்கு வந்து அனைவரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அனைவருக்கும் நமது B1 போக்குவரத்து காவல் நிலையம் மற்றும் ஆய்வாளர் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும்
இங்கே B1 போக்குவரத்து காவல் நிலையத்தில் எஸ்ஐ சார் வந்து சிறப்பாக பணியாற்றினார். அதுக்கு வந்து நம்ம ஆய்வாளர் வந்து வழிநடத்தலில் நல்ல சிறப்பாக வந்து பணியாற்றி இந்த B1 போக்குவரத்து காவல் நிலையத்தில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு சிறப்பாக பணியாற்றினார். ஓய்வில் போகிறாரு. இப்போ இங்கே எப்படி பணியாற்றினாரோ அதேமாரி வீட்லேயும் நல்லா சிறப்பாக பணியாற்றி இறைவனை வந்து எல்லாரும் சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம். மேலும் நமது போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் வந்து இப்போ வந்து பொன்னாடையும் மாலையும் அணிவிப்பார். வணக்கம். Listen, listen, listen. Make way for the king. Everybody listen, listen, listen. Just watch the way he's gonna swing. Alright? Hey! பின்னை தீண்டும் கதிரவன் எந்த எல்லை தாண்டும் காற்றிவன் காட்டை எரிக்கும் நெருப்பிவன் கைப்பட்டால் கொதிக்கும் நீர்
never stop him, he's a human tornado. Everybody listen, he's got the right decision. You cannot mess with him, not even with the shadow. Singam, Singam, he's got a Singam. Ivan nadandal podum nilamum vanandum. Singam, Singam, he's got a Singam. ஐம்பூதங்கள் யாவும் இவனுள் அடங்கும். Wanna be a soda, a mama, a mama, say. Wanna say that, a Ghana, a nama, say. Wanna be like you, a soda, a maha, say. Wanna be a seda, 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 nama, nama. Hey, ரவுடிகளின் ராஜ்யங்கள் ரணகளமாய் இருக்கும் காவல்துறை தேர்ந்தெடுத்து சிங்கத்தை தான் அனுப்பும். ஜெயிக்கும் வீரம் அது இதுதானோ, சூரம் இருபிடிதானோ, வீரம் அது இவன்தானோ, மாயவரோ அக்கம் அது பணிதானோ, காக்கும் இரு கைதானோ, நீக்கம் தனி வழிதானோ, நிரந்தர பயம் இவனோ. சிங்கம் சிங்கம் he's got a சிங்கம். இவன் பார்த்தால் போதும் இடியும் இறங்கும். He's a superman, he gives you fever. He can hunt you down and make you shiver. You can try to get him, you won't, you lose, you can't. He's a mighty power. He's got guns in his eyes, you can't touch him. Oh, he's such a mystery, unscramble him. He's a darling, he's so daring, caring, charming, deceiving. He's got them all, he's a hero. வகை வகையாய் அவர் செய்யும் கயவர்களை அறிவான் மிக மிகையாய் கலவரமா முகையனவே நுழைவான். சுத்தம் இது கைதானோ, ரத்தம் ஒரு மைதானோ, யுத்தம் அது மெய்தானோ, போர்க்களமோ சுற்றும் புவி வந்தானோ, கத்தும் கடலொலிதானோ, முற்றும் பகையழிப்பானோ, மாநிலன் அவன் இவனோ. சிங்கம் சிங்கம் he's got a சிங்கம். Come on, yeah. இவன் நின்றால் போதும் நகரம் நடுங்கும். Hey, சிங்கம் சிங்கம் he's got a சிங்கம். இவன் கண்டால் போதும் அகரம் தொடங்கும். சிங்கம் हुकुम टाइगर का हुक्म தலைவர் நிரந்தரம், அலுப்பு பார்த்தவன், உங்க விசில கேட்டவன், வரணும் பேரணும், ஆட்டம் போட வெப்பவன், பேர தூக்க 4 பேரு, பட்டத பறிக்க 100 பேரு, குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு. ஏய் தம்பி அர்த்தமைந்தா ராஜா हुकुम टाइगर का हुक्म हुकुम टाइगर का हुक्म பாருடா கலவரம் இறங்குனா காட்டாரு
टाइगर का हुक्म। நீ எண்டு காடு வச்சா இவன் ரெண்டா மாத்தி வைப்பா நீ குழிய பறிச்சு வச்சா இவன் மலையில் ஏறி நிற்பா சுத்தி அடிக்கிற லத்திக்கிட்ட சிக்கினா அட்ட கட்டி எல்லாம் போட்டினா கண்டபடி நீ கம்பெடுத்து சுத்துனா உச்சந்தால இலகிடிதா நரைச்சிருச்சுன்னு முறைக்கா துறக்கிட்ட வந்து குறைக்கா சிறையில சிக்கி தொலைக்கா சர வரையில உனக்கு ஒரு குறையில்ல நெருங்கிற முடியா எது இழுக்குது தெரியா குள்ள நரிக்குது புரியா விதிகள திருப்புற தலைவர் அலப்பற அலுப்ப பார்த்தவன் உங்கப்ப விசில கேட்டவன் அவனும் பேரனும் ஆட்டம் போட வெப்பவன் பேர தூக்க 4 பேரு பத்தன பறிக்க 100 பேரு குத்தி சவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு அலப்பற கலப்பறம் தலைவர் நிரந்தரம் ஏய் தம்பி, அலப்பற கலப்பறம் தலைவர் நிரந்தரம் टाइगर का हुक्म। மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே கசிந்திடும் கண்ணீரை திரும்பிடச் செய்யா மறைவிடும் நெஞ்சத்து மழையென பெய்யா ஆழ்மனதில் சூழும் இருளை நீளும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா
ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி தேவையில்ல எப்சி காக்கி யூனிஃபார்ம் போட்டா தானா வரும் பாம்பு தொப்பியில சிங்கத்தை பாரு தோளில சார வாங்க போலீஸ்காரன் தொப்பியில சிங்கத்தை பாரு தோளில சார வாங்க போலீஸ்காரன் சித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி சித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி கலரு கண்ணாடி பூரம் உத்தால கிடி கேடிக்கெல்லாம் கேடி டிமிக்க குடுக்கும் உள்ள ஜோக்க புடிச்சுடுவோம் தேடி உன்ன போல ஆளடிக்க எடுக்கணும் திரும்ப ஒன்னு வச்சா தாண்ட தப்பு செய்ய தோணாது திரும்ப போற பொண்ணுங்கள எங்க நான் நீ தொட்ட உன் கைய வச்சு போட்டுடுவேன் புத்தூர் மாவு கட்ட சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் எல்லாமே சினிமா நீ பொருள் குத்தா காக்க வரும் காக்கி துணிமா வந்தாதான் நாங்க நைட்டுல நிம்மதியா தூங்குவன் நீ உங்க வீட்டுல தேடிடுவாடி வர உனக்கு சொல்லனா என்ன பண்ணுவ நீ போலீஸ் இல்லனா சித்தே ஜில்லாடி விட்டா கில்லாடி நாயகன் மீண்டும் வரா எட்டு திக்கும் பயந்தானே
Bye.